ஏன் கை கொடுத்துட்டே இருக்க முடியுமாடா? உட்கார் பேச கீழே உட்கார். எதுக்கு சும்மா கை கொடுத்துட்டே இருக்க? என்ன பண்ணணும் உனக்கு? ஆளை அவனே இங்க பாருங்க. வெல்கம் பேக் டு சொல்லு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்னஸ் ஸ்கூபா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா, உங்களுக்கு தெரியாமையே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பிள்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த விளாக் வந்து ஒரு மினி விளாக் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, அதுக்கு முன்னாடி இப்போ காலையில் மணி வந்து 7:45. ஸோ இந்த ஏர்லி மார்னிங்கே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பக்காவாக கிளம்பி நிற்குது. சாரி எல்லாம் கட்டி. வீடியோ மீன்ஸ் வந்து யூடியூப்க்கு இல்லை, ரீல்ஸுக்கு. ஏன்னா நம்ம பிஸ்னஸையும் பார்க்கணும் இல்லையா? அதனால அதுக்காக வந்து அவங்க கிளம்பி நின்று தூங்கிட்டு இருந்த எண்ணெயை எழுப்பிச்சுட்டு கிளம்பி எனக்கு வீடியோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அப்புறம் வீடியோ எடுத்து கொடுக்குறக்கு ஆள் வேணும்ல. ஆமா, ஏன்னா ஏர்லி மார்னிங் சன்லைட்ல வந்து நல்லா தெரியுமா. என்னடா 7:45 ஏர்லி மார்னிங் சொல்றேன்னு பாத்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு எல்லாம் விடிஞ்சிருக்கோம். யாரெல்லாம் 7 மணிக்கு மேல எழுந்திருப்பீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏந்தோ ஆமா, சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வேற அம்கறத உங்களுக்கு பாசிக்கும்ல. எப்படி 2 hours ஆயிடும் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் காலையிலேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, பழைய சாப்பாடு இருக்குல்ல, அதுல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, நைட்டே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, அது நல்ல ஒரு கிளாஸ் காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா செம்ம சூப்பருங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் வந்து நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்து அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கின்னுக்கும் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் காட்டுச்சு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் சூப்பர் ரிசல்ட் வந்து அந்த பழைய சாப்பாடு தண்ணியில் வந்து இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோடு சாப்பாடு போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு அப்புறமா குடிங்க. இப்போ நீ அதான் குடிச்சிட்டியா? காபி குடிக்கிறேன். இப்போ அது ஒரு 1.5 hours மேலே ஆயிடுச்சு. நேரத்துல எழுந்திரிச்சிட்டியோ? ஓகே ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சுதா? நம்மளாம் கில்லிடா. இந்த சரியில் தான் நீங்கள் வீடியோ பண்ண போகிறோமா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது என்ன ரேட் வருது? இந்த சாரி என்ன ப்ரைஸ் வருது? இந்த சாரி 770 வருது. 770-ஆ? நல்லா இருக்குல்ல? சூப்பராக சூப்பரா இருக்கு. சரி, வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரோம். இதே மாதிரி சாரி வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ்க்காக பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக ரீல்ஸ் வீடியோ எடுத்தாங்க பாருங்க. வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரீல்ஸ்க்கு இப்போ தயாராகிட்டு மறுபடியும் வேற ஒரு ஒர்க் இருக்கு. அதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதானவா? சரி, குடிச்சிட்டிங்கன்னா ரீல்ஸ் எடுக்க போகலாம். ஓகே. நம்மளுக்கு சாரி எல்லாம் செட்டே ஆகாதுங்க. ஒரு ஜீன்ஸை போட்டோமா, ஒரு ஏதாவது ஒரு டாப்பை போட்டோமா, சொல்லு நல்லா எதாவது சுற்றிக்கிட்டு நடந்தையோ. ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குண்டா. பட்டு பொட்டு மூக்குத்தி வளையல் சப்ப 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 எத்தனை ஐட்டம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுற இடம், வீட்டுக்கு வெளியே. இப்போ என்னென்னா இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க. எவ்வளோ சூப்பர் இல்லை? ஆனால் நம்ம ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீடுகளை சுற்றி வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் இந்த பக்கம். ஸோ இதாக ஹைவேஸ்லேருந்து உள்ளே நம்மளுக்கு தனியாக ஒரு ரோடு. ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக தென்னை மரம். ஸோ ஒரு குட் ஃபீல், நல்லாயிருக்கும். காலையில் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த இங்கே இருக்கிற இந்த 12 வீட்டுக்கோ காலையிலையும் சரி நைட்டும் சரி வாக்கிங் போய்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் நாங்கள் டெய்லி நைட் வாக்கிங் போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். எல்லாருமே நம்ம இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்காரவங்களுமே வந்து வாக்கிங் போவோம் ஈவினிங். சூப்பராக இருக்கும். மார்னிங் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல? லைட்டிங் நல்லா இருக்கு. காலையில் நல்லா இருக்கும். இங்கே வேற அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போ வீட்டுக்கு போ. ஓ சரி ஓடா, என்னை ஏதாவது கொஞ்சமாக மதிக்கிறானான்னு பாருங்கடி. இந்த ஒரு விஷயம் கேளுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த துவைக்கிறர்கள் கிட்ட நான் எப்பவுமே பாதி வந்து கையில் துவைச்சிட்டு மிஷினில் பாதி போட்டு விடுவேங்க. அப்போ துணியை துவைச்சி வச்சுட்டு இவனை குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறத பிளானிங்கு. அப்போ இவனை நான் வந்து வீட்டுக்கு பேக் சைடு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்கூபி, நான் அம்மா வந்து துவைச்சிட்டு தான் உனக்கு குளிக்க வைப்பேன், நீ வந்து அது வரைக்கும் அம்மாவுக்கு பாதுகாப்பாக நில்லு அப்படின்னு சொன்னது தாங்க. 2 hours வந்து என் பக்கத்துலேயே இப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு.
எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு ஒரு பாசம் பட்டுறதுலோட ஏண்டி எங்கள் ஸ்கூபி கிட்ட இன்னொரு விஷயங்க. எங்கள் ஸ்கூபி வந்து பையன்தான். சிலுக்கு தங்கம் அப்படின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் அவ்வளோ வேகமாக ஓடி வரும். ரெண்டு மயிலே இவனுக்கு வந்து இந்த மாதிரி மயில், தங்கம், செல்லம், சிலுக்கு அப்படின்னு கூப்பிட்டா இப்போ அவ்வளோ பிடிக்கும். வேகமாக ஓடி வந்துடும். இதெல்லாம் என்னோட லிப்ஸ்டிக் தான் தெரியுது. முத்தம் வச்சு ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஆகிருக்குறேன் பையனுக்கு. சாமி சரி ஸ்கூபி, நீ வீட்டுக்கு போ, நாங்கள் வீடியோ பண்ணிட்டு வரோம். இது போகாது, இது நம்மளை சுற்றிக்கிட்டே தான் கிடக்கும். அப்போ வீடியோ பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? அவன் பண்ணவே மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் அமைதியாக இருப்பான், எந்த தொல்லையும் பண்ணாதுங்க. சரி பாய் சொல்லிடுறாங்க பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. சரி ஓகே, நீ சேலையை அவுத்து விட்றாத, ஏதோ அங்கங்கே நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். சரி ஓகே, சரி நம்ம ரீல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி போதும், இந்த மினி விலாக் இதோட முடிச்சிடலாமா? எஸ். சரி ஓகே, ஏதாவது இந்த சொல்றியா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா வந்து ஒரு சம்மான்ட்டு வந்துருச்சு. சும்மா ஒரு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சும்மா வந்து நான் சாப்பிட்றேன், ஹோம் டூரு, அது இந்த மாதிரிலாம் போட்டுருந்தா வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. அதுக்காக இந்த மாதிரி ஒரு மினி vlog வந்து எடுத்தோம். எஸ். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலரா உங்களுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் இல்ல. பத்தியா இப்படிதான் இருக்கும். அப்பப்போ எனக்கு செம்ம ரோலிங் ஆகுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் மட்டுமே எங்களோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல யூடியூப் பண்ணி, அதனால வளருது, ரொம்ப வளருது. இனிமேல் வந்து வீடியோ வந்து கம்பல்சரி ஸ்கிப்பே ஆகாது. ரெகுலராக வந்து யூடியூபுக்கு வீடியோ நாங்கள் கம்பல்சரி போடுவோம். இது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், வந்து ப்ராமிஸ். சரி பார்க்கலாம் அடுத்த vlogல. பாய்.